மத்திய அரசு வந்துட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. மாநில அரசு வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருக்கிற பொழுது சில வாக்குறுதிகளையும் சில கருத்துக்களையும் சொல்லியிருந்தாரு. அதாவது பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாரு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல கோரிக்கைகள், அதாவது பஸ் போராட்டம் நடக்குது, அதையும் தீர்த்து வைப்பேன்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுவும் எதுவும் நிறைவேற்றலையே. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மத்திய அரசினுடைய நிதி அமைப்பும் மாநில அரசு நிதி அமைப்பு 1, 2 ஒன்றா? இப்போ இந்த அரசு வந்துக்கு 5 ஆண்டுகள், இப்போ எத்தனை ஆண்டு ஓடி இருக்கு? 2 ஆண்டு முடிஞ்சிருக்கு. அந்த அரசு முடிஞ்சு அடுத்த பொது தேர்தல் வருது. 2க்கும் அடிப்படையிலேயே வேறுபாடு உண்டு. அவர்கள் செய்யலைன்னு கேட்கறதுக்கு 100க்கு 100 உரிமை உண்டு. இதுக்கு இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கு. அடுத்தபடியாக கழுத்தை நெரிச்சு நமக்கு வர வேண்டிய பணத்தையே, ஜிஎஸ்டி பணத்தையே உடனே கொடுக்கறதுல இப்போல்லாம் திரும்பி திரும்பி சொன்ன உட்பாடு தான் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி நம்முடைய இவ்வளோ பெரிய வெள்ளக்காடு நடந்திருக்கு, இதுவரையில் திரும்பி திரும்பி கேட்குறாரு. இதுவரையில் எந்த நிவாரணம் வரலைங்கிறத விட பிரதமர் ஒரு மனிதாபிமானத்தோட கன்னியாகுமரி பக்கமோ மற்றதில் திருச்சிக்கு வர்றாரு, விமான நிலையத்தை திறக்கிறார். அதே நேரத்தில் அங்கே போகலை. அதனால தான் 2 ஒன்றும் இல்லைங்க. ஆகவே 2 வித்தியாசம் இருக்குது. நமக்கு சுதந்திரமாக பணத்தை கொடுக்க சொல்லுங்கள், நம்முடைய வருமானம் தான் அங்கே போகுது, அதை தான் திருப்பி கொடுக்குறாங்க. ஏன் அது முதல்ல சேல்ஸ் டேக்ஸுங்கிறத இந்தியாவுக்கே வழிகாட்டினது ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி தான் வழிகாட்டினார், தமிழ்நாடு தான் வழிகாட்டுச்சு அன்னைக்கு. அதுதான் இந்தியாவுக்கு கொடுத்தது. மாநில அரசினுடைய மிக முக்கியமான அத்தனை காரணியும் அங்கே இருக்குது இன்றைக்கி. அதே மாதிரி ரயில்வே திட்டங்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு கிடையாது பூராங்க. ஆகவே தான் இது அத்தனையும் இருக்குங்கிறதுனால கேட்குறோமே தவிர நமக்கு ஒன்றும் இல்லை. அது நமக்குள்ள உரிமை, அது சலுகை இல்லை. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆகிட்டுதுன்னா, நாம் பிச்சாந்தேன்னு டெல்லிக்கு போய் ஒவ்வொருத்தரையும் நம்ம கொடுத்துட்டு திரும்பி வாங்குறதுனால பணம் வரலைங்கிறாங்க. இவ்வளோ பேரிடர்னு வந்தாலே பேரிடர் நிதியை கொடுத்துட்டு அதில் ஒரு பகுதி மாநிலமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. அதுதான் சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.